ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு தக்காளி சட்னி. இது பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணலாம், அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி அரைச்சிங்கன்னா இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக ஃப்ளேம் மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நான் 2 காஞ்ச மிளகாவும் 3 காஷ்மீரி மிளகாய் இது கலருக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாயும் வறுபட்டுருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸாக. அதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தோட தக்காளி ஜாஸ்தியாக இருக்குது, இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த தக்காளி வதங்கிட்டு கூட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் புளி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்த இந்த மிளகாய் பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சட்னியை இதில் சேர்த்துட்றேன். இதில் தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தக்காளி சட்னி ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 4-5 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.